பயந்து போய் தெரித்து ஓடிவிட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பல அவதூறு செய்திகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்பிட்டு இருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுத்த தமிழக பாஜகவை சமாளிக்க முடியாம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் ஓடி போயிருக்காரு. அது பற்றி தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக திமுகவின் ஓலா கதைகள் பாகம் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல திமுக கடந்த காலங்கள உருட்டின பல உருட்டு கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமா பங்கமா திமுகவை கலாச்சி தள்ளியிருக்காங்க. அது பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேல எந்த விதமான தவறும் கிடையாது. அவருக்கு துண்டு சீட்டு எழுதி தராங்க இல்லையா, துண்டு சீட்டு, அவங்க மேலதான் முழுக்க முழுக்க தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தர்ம போராளி எச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாணியில நம்முடைய எச் ராஜா அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா கலாச்சி தள்ளியிருக்காரு. அதையும் என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். Sir, it's a அதாவது என்ன மேட்ருனா, பார்லிமெண்ட்ல கயாமையா 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 கயாமையான்னு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட கேள்விகளை இவங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, இவ்வளவு பேர் இவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க, அதுக்கு நாம பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா மேடம் அவர்கள் எழுந்து நின்னாங்க. பதில் சொல்றதுக்கு எழுந்து நின்னாங்க. நாங்க கேன்டீனுக்கு போறோம் சொல்லிட்டு அங்க இருந்த நம்முடைய எம்பிக்கள் ஓடி போயிட்டாங்க. கேள்வி கேட்கறாங்களே, அந்த கேள்விக்கான பதில் அவங்க கிட்ட இருந்து வர வரைக்கும் அங்க தானே நிக்கணும். தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க, பீகார கொஞ்சிக்கிறாங்கன்னு ரைமிங்கா பேசின மட்டும் போதுமா? நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கான பதில வாங்கணும் இல்லையா? பார்லிமெண்ட்ல நின்னு பேசி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கணும் இல்லையா? கேன்டீன்ல சொல்லல, பார்லிமெண்ட்ல நின்னு தேவையானதை வாங்கணும் இல்லையா? மத்திய அரசு கிட்ட ஃபைட் பண்ணி உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்க தொகுதி மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கேட்டு வாங்கணும் இல்லையா? ஆனா அப்படி எதுவுமே பண்ணாம வரட்டாமாமோ டுர்ன்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே நாங்க வெளிநடப்பு செய்யறோம் சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. என்னத்த சொல்ல. சரி, நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக அவதூறு பரப்புற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. இங்க சைட்ல போறதை செய்து பாருங்க. கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது என ஒன்றிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் ஓரவஞ்சனையின் மொத்த வடிவம் தான் ஒன்றிய பாஜக அரசு என்பதற்கான சான்றாக உள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் தலா 400 கோடி ரூபாய் மேல் தந்து தாராளம் காட்டியிருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெறும் 20 கோடியை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதாவது பாஜக ஆள்கிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் இவங்க இந்த விளையாட்டுத்துறையில இளைஞர் மேம்பாட்டு திறன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான பணங்கள்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் அவங்க தாராளமா பணத்தை கொடுத்து உதவி செய்யறாங்க. ஆனா பாஜக இல்லாத மாநிலங்களுக்கு அவங்க சரியான நிதிகளை ஒதுக்குறதே இல்லை அப்படிங்கிற ஒரு சாராம்சம் தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ட்வீட். அதாவது மத்திய அரசு இதெல்லாம் பண்ணவே இல்லை, மத்திய அரசு ஓரவஞ்சனையா இருக்கு, மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரிதான் எப்போதும் போல இந்த ஒரு ட்வீட்லயும் நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த ஒரு பதிவுக்கு பதிலடி தரும் வகையில பல ஆதாரங்களோட தமிழக பாஜக ஒரு சில டேட்டா எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயம், இந்த கேலோ இந்தியா திட்டம் இருக்கு இல்லையா, அது டிமாண்ட் ட்ரிவன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, நாம எவ்வளவு நிதியை கேட்கிறோமோ அந்த நிதியை தான் மத்திய அமைச்சகம் கொடுப்பாங்களாம். அதாவது நாம எவ்வளவு நிதியை கேட்கிறோமோ அந்த அளவு மட்டும்தான் மத்திய அமைச்சகம் காசு கொடுக்கும். நாம கேட்ட நிதியை விட அதிகமாகவோ குறைவாகவோ கொடுக்க மாட்டாங்க. அதுதான் டிமாண்ட் ட்ரிவன் திட்டம் அப்படிங்கிறது. பட் அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக ஆதாரப்பூர்வமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, அந்த டாக்குமெண்டோட சொல்லியிருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்க முடியாம, இதற்கு சரியான பதில் அளிக்க முடியாம நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, தமிழக பாஜகவுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கம் இருக்கு இல்லையா, அதை பிளாக் பண்ணிட்டாரு. இத மாதிரியான ஒரு காரியத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் தடவை பண்ணல, பல பாஜக நிர்வாகிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிளாக் பண்ணியிருக்காரு. அமைச்சர் அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் மாணவர் தான் அமைச்சர்.
அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்டாலே விமர்சனம் பண்ணாலே எதனால இவர் பிளாக் பண்றாரு அப்படின்னு தெரியல. இப்படி மக்கள் சேவை பண்றது அரசியல்வாதிகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அதே மாதிரிதான் மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனா அத மாதிரிலாம் எதுவும் பண்ணாம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி பாஜகவுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்தை பிளாக் பண்றது, யார் யாரெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க எல்லாருமே பிளாக் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறானது. உண்மையாலே ரொம்ப ரொம்ப தவறானது. இத மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக பாஜகவுடைய ட்விட்டர் பக்கத்தை பிளாக் பண்ணது தமிழக பாஜகவிற்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு வச்சு செய்ய முடியுமோ அப்படி வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. தமிழக பாஜகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தள பக்கமான தமிழக பாஜகவை பிளாக் செய்துவிட்டால் எங்களால் உங்களை கேள்வியே கேட்க முடியாது என்று கோழைத்தனமாக எண்ணும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வணக்கம். எந்நேரமும் பொய்யான தகவல்களை உளறுவதையும் பின் ஊடகங்கள் கேள்வி கேட்கையில் புறமிதுகிட்டு ஓடுவதையுமே வாடிக்கையாக கொண்ட நீங்கள் கேலோ இந்தியா பற்றி இப்பொழுது ஆதாரமற்ற சில சர்ச்சைகளை எழுப்பியுள்ளீர்கள். முதலில் கேலோ இந்தியா திட்டத்திற்கான வரைமுறைகள் என்னவென்று தெரியுமா? மாநிலங்களின் கோரிக்கைகளின் பொருட்டே கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்படும் என்ற குறைந்தபட்ச தகவலாவது அறிவீர்களா? அது சரி, தமிழக விளையாட்டுத்துறையின் மீது அக்கறை பொங்கி வழிவது போல பாசாங்க செய்யும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் துறை சம்பந்தப்பட்ட கீழ் வரும் சில கேள்விகளுக்கு பதில் அளிக்க உங்களுக்கு திராணி உள்ளதா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு நடத்தும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியில் முதன்முறையாக தமிழகம் பங்கேற்க தவறியது ஏன்? தமிழக விளையாட்டு கொள்கை கொண்டு வரப்படும் என்று கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று? அரசு பள்ளிகளில் 1:250-400 என்று இருந்த ஆசிரியர் மாணவர் விகிதத்தை 1:700 என்று மாற்றியமைத்து உடற்கல்வி ஆசிரியர்களை குறைக்க உத்தரவிட்டது ஏன்? புதுக்கோட்டை மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானங்கள் மோசமான நிலையில் உள்ளது ஏன்? பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக கூறிய வாக்குறுதி என்னவாயிற்று? திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செங்கிப்பட்டியை மாநிலத்தின் முதல் மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக மாற்றுவதாக கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று? மத்திய அரசை எவ்வாறு குறை கூறுவது என்று மட்டும் ராப்பகலாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் விளையாட்டுத்துறையின் அவலங்களை பற்றி இன்று தான் சிந்திப்பீர்கள். இவ்வாறு உங்கள் துறையின் வளர்ச்சியை பற்றி சற்றும் கவலைப்படாமல் மக்கள் வரிப்பணத்தில் கார் ரேஸ் நடத்துவதற்கு முட்டி மோதும் உங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறையின் நலனுக்கான ஒதுக்கப்படும் நிதியில் 180% அதிகரித்துள்ள பாஜகவை கேள்வி கேட்க என்ன அருகதை இருக்கிறது திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தமிழக பாஜக சார்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவலா ஏதாச்சும் ஊபிஎஸ்கள் கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஊபிஎஸ்கள் பதில் பேசாம பதில் சொல்ல முடியாம பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சாதாரண சராசரி ஊபிஎஸ்கள் மாதிரி நடந்துக்காம அமைச்சரா இருந்துட்டு யார் யாரெல்லாம் கேள்விகள் கேட்கறாங்களோ அந்த எல்லா கேள்விகளுமே பிரேவ் ஹார்ட்டடா எதிர்த்து நின்று அந்த கேள்விகளுக்கான பதில சொல்லியிருக்கணும். அப்பதான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்களே அந்த நம்பிக்கையானது இன்னும் அதிகமாகும். இது எல்லாமே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வருங்கால அரசியல் வாழ்க்கைக்கு உதவும். ஆனா ஏன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது மாதிரியான பதில் சொல்லாம பிளாக் பண்ணிட்டு போறாருன்னு தான் தெரியல. அடுத்ததாக திமுகவின் ஓலா கதைகள் பாகம் 1 பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல திமுக கடந்த காலங்கள்ல உருட்டின பல கதைகள்லாம் போட்டு பயங்கரமா கலாச்சி வச்சிருக்காங்க. நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்களுக்கு யுனெஸ்கோ அவார்டு ஒண்ணு கொடுத்தாங்க இல்லையா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் சொல்லிட்டு இது ஒரு அவார்டு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து இப்போ வரைக்கும் இவங்க உருட்டின எல்லா உருட்டு கதைகளுமே சொல்லி பங்கமா கலாச்சி விட்டுருக்காங்க. இங்க சைட்ல அந்த ஒரு வீடியோ போடுறேன், ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்க. திமுகவின் ஓலா கதைகள் பார்ட் 1. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பெரியாருக்கு யுனெஸ்கோ கொடுத்ததுல ஆரம்பிச்ச திமுகவோட இந்த ஓலா ரைடு இன்னைக்கு திராவிட மாடலை பார்த்துதான் கனடா நாட்டுல காலை உணவு திட்டத்தை அறிவிச்சாங்கன்னு உருட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு 200 ரூபாயை வாங்கிட்டு ஒத்து ஊதுற ஊடகங்களுக்கும் ஊப்பிங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. நம்மோட திட்டங்களை அவங்க மாநிலங்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்துறாங்க. இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல மட்டும் இல்ல, நம்மோட திட்டம் ஒண்ணு கனடா நாடு வரை போயிருக்கு. இப்போ அது எப்படி மாப்பு வெக்கப்படாம பேசிட்ட அப்படிங்கிற மாதிரி இங்க உள்ள சில முன்னணி ஊடகங்கள், இந்த இடத்துல நான் மறுபடியும் அழுத்தமா சொல்றேன், சில முன்னணி ஊடகங்கள் திமுக எழுதி கொடுக்கறத அப்படியே செய்தியா போடுறாங்க. அதோட விளைவுதான் இந்த மாதிரியான ஓலா கதைகளை நம்ம ஊப்பிங்க கட்டவிழ்த்து விடுறதுக்கான காரணமா அமைஞ்சிடுது. அப்படி ஒரு செய்தியை இன்னைக்கும் பார்க்க முடிஞ்சுது. அது என்னன்னா, UK பார்லிமெண்ட்ல தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சதா ஒரு செய்தி.
Today, Pennycook is revered in the Indian state of Tamil Nadu. Children are given his name in his honor. நாடாளுமன்ற உரை முழுக்க கேட்டு பார்த்தாச்சு. ஆனா ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட அந்த ஸ்பீச்ல இல்ல. கடல்லே இல்லையா. இவங்க விடுற ஓலா ரைடெல்லாம் கேட்கும் போது காதுல இருந்து ரத்த வெள்ளம் அப்படியே வலிஞ்சு ஓடுது. நண்பா நண்பா, காதுகள் பாவம் இல்லையா. ஆக்சுவலி இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க ஆட் பண்ணிருக்கலாம். அது என்னன்னா, இந்த ஆஸ்திரேலியா அரசாங்கமானது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை ஒன்று கட்ட வைத்து விட்டுருந்தாங்க. டான் அசோக்னு நினைக்கிறேன், திமுக சேர்ந்த அவர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்டாம்ப் ஒன்று வெளியிட்டிருக்காங்க சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போட்டு பயங்கரமா மாஸ் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. கனடா நாட்டுல காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த விஷயத்த பார்த்துட்டு தான் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டினாங்க பாருங்க. எப்பா, கனடால அந்த அரசு ஜெயிக்கிறதுக்கான காரணமே இத மாதிரியான திராவிட மாடலுடைய திட்டங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊபிஸ்கள் கூச்சப்படாம உருட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். மத்திய அரசு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான விடுதி சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் செக்யூரா இருக்கக்கூடிய ரொம்ப மலிவான விலையில இருக்கக்கூடிய விடுதிகளை, ஹாஸ்டல்ஸ்களை நம்முடைய மத்திய அரசு தான் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதை பாத்தீங்கன்னா இவங்க தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, மத்திய அரசுடைய திட்டத்தை தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்க தமிழ்ல அந்த திட்டத்துக்கு பேரை வச்சுட்டு ஏதோ அவங்களே அவங்களுடைய சொந்த காசுல அந்த திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி பயங்கரமா செய்திகள்லாம் போட்டு பயங்கரமா பேனர்லாம் போட்டு அடிச்சு அந்த விஷயத்த சூப்பரா ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஒரு திட்டத்தை பாஜக 2021 கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு திட்டம் பற்றி இப்ப ரீசெண்டா பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கும் பொழுது கலைஞர் செய்திகளை எது மாதிரி செய்திகள் போட்டாங்கன்னா, பாத்தீங்களா திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டத்தை மத்திய அரசு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, ஸ்டிக்கரு மத்திய அரசு திராவிட மாடல் அரசை பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்முடைய ஊபிஸ்கள் அதுக்கும் முரட்டுத்தனமா முட்டுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னத்த சொல்ல, இன்டர்நெட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலே இத மாதிரியான விஷயங்களை நம்முடைய மக்கள் நம்பியிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் ஒரு சில பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்முடைய தர்ம போராளி எச் ராஜா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா கலாச்சாரம் சொன்ன பாத்தீங்களா, அதுதான். நம்முடைய மத்திய அரசானது சமீபத்துல பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல தமிழ்நாடு, தமிழ், திருக்குறள் போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை, அந்த வார்த்தைகள் எதுவுமே அந்த பட்ஜெட்ல இடம்பெறவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்க பிரதமர் மோடி அவர்களை தலைமையில நடக்கக்கூடிய அந்த நிதி ஆயோக் முதல்வர்கள் வரக்கூடிய அந்த ஒரு மீட்டிங்கை நாங்க புறக்கணிக்கிறோம் சொல்லி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை குவாட் பண்ணி தான் நம்முடைய எச் ராஜா அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருந்தாரு. நம்முடைய எச் ராஜா அவர்கள் பேசின இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. என்ன இப்ப இந்த பட்ஜெட்ல குறை தெரியுமா? தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா? பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த துண்டு சீட்டு எழுதுறவன் தப்பு, மாண்புமிகு முதல்வர் தப்பே இல்லை. பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்கணுமா இல்லையா? ஹைதராபாத், விசாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைக்கு நிதி இருக்கா? சென்னைங்கிற பேர் இருக்கு. பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலை பேர் இருக்கா? இருக்கு, சென்னைன்னு. அதே மாதிரியா விசாகப்பட்டினம் சென்னை நெடுஞ்சாலைக்கு பேர் இருக்கா? இருக்கு, சென்னைன்னு இருக்கு. முதலமைச்சர்கிட்ட தமிழ்நாட்டுக்கு தலைநகர் சின்னதாயான அந்த கூறு கட்டமை எழுதி கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. இப்ப பிரச்சனை முதலமைச்சர்ட்டியா இல்ல. அவர் அதனாலதான் டெல்லிக்கு போகல. 27ஆம் தேதி நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு இவர் ஏன் போல? அங்க போனா என்ன பேசுவார், எதுல பேசுவார், எப்படி பேசுவார்? பிரச்சனை போனா பிரச்சனை வரும். போக வேண்டாம், ஏதோ நுண்டி சாக்கு வேணும். அதனால தமிழ்நாடுன்னு பேர் இல்லைன்னு. இன்றைய தினம் மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு 6500 கோடிக்கு மேல ரயில் திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை சொல்லியிருக்கார். அதோட மட்டும் இல்ல, நாங்க தனுஷ்கோடிக்கு ரயில்வே லைன் போடுறோம்னு சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு. அதை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இப்ப கூட்டணியில் இன்னும் தம்பி துறை நல்ல நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏண்டா கேட்கலன்னு கேட்கிறார். யாரு? நான் இல்ல, இவங்களோட மேட்ச் பிக்சிங் விளையாடிட்டு இருக்கிற ஏடிஎம்கே மந்திரி. ஆக்சுவலி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மட்டும் அவர் போகலை. இதுக்கு முன்னாடி அந்த 2022, 2023, அதுக்கு முன்னாடி கூட அந்த 2021, 2022, 2023
இப்போ நடக்கூடிய இந்த ஒரு மீட்டிங், இந்த மீட்டிங்க்குலாம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் போகல அப்படிங்கிற மாதிரி சில டேட்டாஸ்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது வருஷம் இது மாதிரி பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி முதல்வர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் நடத்துவாங்களாமா. ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவரு புறக்கணிச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது குறித்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க. ஆகஸ்ட் 22 அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆகஸ்ட் 22 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ளார். அமெரிக்கா பயணத்தின் போது கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறார். முதல்வரின் பயணத்திற்கு பின் அமெரிக்காவின் பெரிய நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்யவிருப்பதாக தகவல். இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி வெளிநாடுகளுக்கு முதலீடு ஈர்ப்பதற்காக முதல்வர் செல்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்த்திருந்தோம். துபாய்க்குலாம் போயிருந்தார் இல்லையா? அப்போலாம் போன அந்த வெளிநாட்டு பயணங்களால எவ்வளவு முதலீடுகள் வந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகள் அப்படின்றது இப்போ வரைக்கும் வரல. 3 வருஷம் ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. இப்போ வரைக்கும் அந்த குறித்தான எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஆனா அதுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆகஸ்ட் மாசம் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்கிறார். தேதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆகஸ்ட் 22 ஓகேங்களா? ஆகஸ்ட் 22. இப்போ இதை லிங்க் பண்ணி இன்னொரு நியூஸ் கார்டே ஒண்ணு போடுறேன் பாருங்க. முருகன் மாநாட்டில் முதலமைச்சர். திண்டுக்கல்ல பழனி முருகன் கோவிலில் ஆகஸ்ட் 24, 25 முத்தமிழ் முருகன் உலக மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். அதாவது முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நடத்த போறாங்க. ஆகஸ்ட் 24, 25 தான் அந்த ஒரு நிகழ்ச்சியானது நடக்க போகுது. அந்த ஒரு மாநாட்டில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்பார் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு நம்முடைய முதலமைச்சர் எப்போ போறாரு? 22 போறாரு ஓகேங்களா? 22 போறாரு. இந்த முருகன் மாநாடு எப்போ நடக்க போகுது? ஆகஸ்ட் 24, 25 நடக்க போகுது. 22 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போனார்னா போய் சேர்றதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் ஆகும்ட்டு. மறுபடியும் அங்கிருந்து இங்க வந்து வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றது உங்களுக்கும் தெரியும். 2 நாள் கேப்ல பாத்தீங்கன்னா இத மாதிரி முருகன் மாநாடு இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி இதுல பங்கேற்க போறாருன்னு தெரியல. அமெரிக்கா போக போறாரா இல்லைன்னா முருகன் மாநாட்டுல பங்கேற்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். கடைசியா பார்க்க போற செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த திராவிட மாடல் அரசுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒத்த நியூஸ் கார்டு மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். பாருங்க, 11 நாள் டீ செலவுக்கு 27 லட்சமா? கோவையில வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ந்த தீ விபத்தில் தீயை அணைக்க ஏற்பட்ட செலவுகள் மாநகராட்சியில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பு. அதில் மொத்த செலவு 76.70 லட்சம் என கணக்கு காட்டப்பட்டுள்ளது. 11 நாள் டீ, காஃபி, உணவு உள்ளிட்டவை வாங்கியதற்கு மட்டும் 27.51 அதாவது 27.5 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு காமிச்சிருக்காங்க. 27.5 லட்சம் ரூபாய் வெறும் டீ, காஃபி, டிஃபனுக்கு வெறும் 11 நாள். இவங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறக்கும் பொழுது அவங்க இட்லி சாப்பிட்ட செலவு சொல்லிட்டு அவங்க ஒரு சில லட்சங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்முடைய கோயம்புத்தூர் மாநகராட்சியில இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. ஊழல் எப்படி கண் முன்னாடி ஊழல் நடக்குது பாத்தீங்களா? எவ்வளவு கேவலமா ஊழல் நடந்திருக்கு பாருங்க. டீ 11 நாள் டீ சாப்பிட்டதுக்கு இல்ல உண்மையிலே புரியல. 11 நாள் டீ, காஃபி, டிஃபன் சாப்பிட்டதுக்கு அது எப்படிங்க 27.5 லட்சம் ரூபாய் செலவாகும்? தமிழகம் ஏன் முன்னேறாம இருக்கு தெரியுங்களா? இத மாதிரியான ரொம்ப ரொம்ப மோசமா ஊழல் பண்றாங்க பாருங்க. இத மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தமிழகம் முன்னேறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வெறும் டீ, காஃபி, டிஃபன் சாப்பிட்டதுல எவ்வளவு லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க பாருங்க. சொல்லாதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.